ஒரு இடத்துல ஒரு 4 பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பையன் அந்த வீட்டு திண்ணை மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். 4 பசங்களும் சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்தார். அந்த பசங்க விளையாடுறதையும் பார்த்தாரு, இந்த பையன் உட்காந்துருக்கிறதையும் பார்த்தாரு. அவங்க அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வந்தாங்க. என்னம்மா அந்த பசங்க விளையாடுறாங்க, அந்த பையன் உட்காந்துருக்குறான். சாமி இந்த பையனுக்கு கால் 2 விளங்காது, அதனால் அவன் உட்காந்துருக்குறான் சாமி. நீங்கள் தான் சாமி அவனுக்கு கடவுள்கிட்ட எதனா வரம் கேட்டு என் குழந்தை காலை சரி பண்ணி விடுங்க சாமி. உங்களை பார்த்தா பெரிய ஆளாக தெரியுது, ரொம்ப கடவுளுக்கு பக்தராக இருக்கீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கடவுள் கொடுப்பாரு. அந்த சாமி, இல்லைம்மா கடவுள் படைச்சாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது எப்படிம்மா நம்ம கேட்குறது அவங்ககிட்ட. அந்த அம்மா அழுகுறாங்க, சாமி எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க சாமி. அதோட சரிம்மா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு. கடவுளே, இந்த பையன்லாம் விளையாடுறாங்க, இந்த பசங்கள்லாம், இவன் மட்டும் உட்காந்துருக்கான் கால் சரியில்லாமல், அவனுக்கு கால் வர வச்சு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு. கடவுள் சொல்கிறாரு, அவனை நான் படைச்சிட்டேன், ஆனாலும் நீ என் பக்தன்றதுனால அவனுக்கு காலை வர வச்சிடுறேன் அப்படின்னு பளிச்சுன்னு காலை வர வச்சாச்சு. இந்த பையனும் ஓடி போய் அந்த 4 பசங்களோட சேர்ந்து விளையாண்டான் பாருங்க. கொஞ்ச நேரம் தான் 4 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அம்மா நான் சொன்னேனம்மா, கடவுள் காரணம் இல்லாமல் அவர் காலை எடுத்திருக்க மாட்டார், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குமா கடவுள் படைப்பில் அப்படின்னார்.